இந்த தயாரிப்பு நிர்வாகிகள் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, திறமையானவன் நேர்மையானவனா இருக்க மாட்டாங்க. நேர்மையானவன் திறமையானவனா இருக்க மாட்டாங்க. இந்த 2மே சேர்ந்தது தான் பாண்டியன். உச்சகட்டமான ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டுன்னா, அது பாண்டியன்னு சொல்லலாம். அப்படி ஒரு அ ஹார்ட் ஒர்க்கர், திறமையானவர், அன்பானவர் ரொம்ப. ரொம்ப ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகுறவர் உடனே டக்குன்னு சத்தமா ஏதாவது சொல்லிட்டா உடனே கண்ல தண்ணி வந்துரும். அந்த மாரி ஒரு மென்மையான ஒரு இதயத்துக்காரன். பாண்டியன் வந்து இந்த படத்த ஆரம்பிக்கும்போது, "என்னடா செஞ்சுருவியா?" அப்படின்னு கேட்டேன். "இல்ல சார் பண்ணிடுவேன்." அப்படின்னான். சரி ஓகே. அந்த மாரி வந்து ஒரு கொஞ்சம் போராட்டமா இருந்தாலும் கூட கொஞ்சம் சரியான பாதைக்கு கொண்டு வந்து எடுத்து 3வது இன்னைக்கு ரிலீஸ் கொண்டு வந்ததுல, கண்டிப்பா பாண்டியனுடைய ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து நான் வந்து அத ரொம்ப பெருமைப்படுறேன். பாண்டியனுக்கு இனிமே இந்த படம் வந்து நிச்சயமா லாபகரமா அமையும். இன்னைக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் நல்லாவே இருக்கு. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகளும், ஓரளவுக்கான வியாபாரமும். அ அந்த வகையில பாண்டியன் வியாபாரமா வந்து அடுத்தடுத்து படங்கள் எடுத்து, நிறைய வெற்றிகளையும், புகழையும், பணத்தையும் சம்பாதிக்கணும்னு என்னோட வாழ்த்துக்கள நெஞ்சார தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன் ஜிப்ரான் நம்ம தமிழ் சினிமால ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க மியூசிக் டைரக்டர். ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய தயாரிப்பு மியூசிக் இசையமைப்பாளர்ல ஒரு முக்கியமான ஒருத்தர் அவரு. குறிப்பா வந்து பின்னணி இசையில வந்து மிகச்சிறப்பான பங்களிப்பை தொடர்ந்து குடுத்துட்டு இருக்கிறவரு. அதனால இந்த படத்துக்கு பின்னணி இசை மிகச்சிறப்பா இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா நம்ம பார்த்த வரைக்குமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் அவருக்கு.